நன்றி நன்றி. கடந்த 10 மாதங்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் என்ன பண்ணியிருக்காரு, காத்திருக்கிற 11வது மாதத்தின் கர்த்தர் உங்களை பார்க்க உதவி செய்திருக்கிறார். அதில் கரங்களை தட்டி இதே நாமத்தில்
பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் நம்ம சாவாம கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீபாவளி டயத்துல பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா பல ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், பைக்ல போய் பஸ். நான் வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக பிங்க் சீட்ல வந்து பின்னாடி உள்ள ஒரு பஸ் வந்து நேரம் ஒரே குத்திட்டான் பின்னாடி உட்காந்து. ஆனால் ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தரை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆனால் திரும்பி கற்றுப்போம் பரணி ஊருக்கு போக சொல்கிறான். போகிறப்ப என்னாச்சு, பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. பைக்கில் ஒருத்தவங்க என்ன பண்ணணும், பாபரம் தாண்டி ஒருத்தவன் பஸ்ஸுக்குள்ளே போயிட்டான். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஜீவனை கொண்டு பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாழ்வதற்காக அவரையே நமக்காக கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே செல்ஃபிஸ் இல்லாத ஒரே தெய்வம் யாருன்னா ஆண்டவர் மாத்திரம் தான். என்ன சொல்லுவா போனா இந்த உலகத்திலே ஈகோ இல்லாத ஒரே தெய்வம் யாரு கேட்டாலும் ஏன் சம ஈகோ இல்லைன்னு நீங்க பாவம் பண்ணாலும் நீங்களாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராசனை கொடுத்து திருப்பி வாடான்னு சொல்லி நம்ம மேல அக்கறையா வச்சு திரும்பவும் ஒரு பாதை திரும்ப வச்சு நிக்கிறாருல்ல, அதுதான். அல்லேலூயா. திரும்பி பாட போறோம். நல்லா உணர்ந்து இந்த பாடம் எல்லாம் பண்ண போறோம், பாட போறோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையில செய்தீரே ஏராளமாய். சின்ன பசங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, சத்தமா கம்பீரமா என்ன பண்ணணும், பாடணும். அல்லேலூயா.
கொள்வார். நாளைய தினத்தை நாளை இயேசு எல்லாம் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர்
நம்மளை வலுவாமல் காப்பார். ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. நாளைக்கு கண்ணு விழிச்சோன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்ணை மூணா பரலோகத்துல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு எப்பவுமே எப்போ இருக்கிறோம்னா நிலால கால வச்சது ஆள் யாரு? ஆம்ஸ்டாங். ஆனா அவருடைய கேப்டன் ஒருத்தர் இருந்தார். அவரு கேப்டன் கிடையாது, ஆம்ஸ்டாங் கிடையாது, கேப்டனே கிடையாது. அவர் சப்ஜெக்டா தான் இங்கே போனார். அவரோட கூட கோ பைலட் மாரி கூட போன ஆள். அப்போ மேலே போய் நின்னதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் வந்தது, கேப்டன் நீங்க என்ன பண்ணுங்க, நிலாலை கால வைங்கள், 2 ஸ்டார் கவுண்டிங் 1 2 3 நிலாலாம் சொல்றாங்க. என்ன பண்ணலைங்க? குதிக்க பயம், குதிக்க பயம். நிலா குழம்பலன்னு இருக்குமா, இல்லை தண்ணியா இருக்குமா, இல்லை கடினமா இருக்குமா அப்படின்னு யாருக்கு தெரியாது? 2 பேருக்குமே தெரியாது. ஆனா கீழே சொல்லிட்டு இருக்காங்க குதிரா குதிரான்னு. இந்த கேப்டன் என்ன பண்ணவே இல்லை, குதிக்க யோசிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு கீழே கமெண்ட் வந்து அடுத்த கமெண்ட், கெட் ரெடி ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொன்ன ஸ்பீட் டபக்கு என்ன பண்ணிட்டாராம், குதிச்சிட்டேன். உடனே கீழே வந்ததுக்கு அப்புறம் அவரை பேட்டி எடுத்தாங்க, ஏன்பா உங்க கேப்டனே குதிக்க பயந்தாரு, நீ ஏன் குதிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னாராம், நீங்களாம் கேட்கும்போது கதை சொல்ற மாதிரி இதெல்லாம் சரித்திரம், ஓகேவா, நீங்க நெட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அவர் சொன்னாரு, நிலால விழுந்து செத்த ஆளு நானா இருக்கணும், இல்லைன்னா நிலால விழுந்து வாழ்ந்த ஆளு நானா இருக்கும். எப்படி இருந்தாலும் பேப்பர்ல, என் பேப்பர்ல அந்த பேப்பர்ல இடத்துல நிலால காலை வச்சு செத்து போனான் என் பேர் இருக்கணும், இல்லைன்னா நிலால காலை வச்ச ஆளு நானா இருக்கும். அநேக இடத்துல நமக்கு எப்படி இருக்கும்னா இங்கேயும் அங்கேயும் அப்படி இருக்கும். ஆனா ஆண்டு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் அப்படின்னு விசுவாசம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், போயிட்டே இருக்கணும். பாய்தூரம் போயிட்டு அண்டை செய்வீரா, செஞ்சாலும் அவர் தான், செஞ்சாட்டி அவர். அவர்தான் நான் ஒரு துளி யோசிக்கல. ஹல்லேலூயா. அதே போல பில் கேட்ஸ்ல போயிட்டு ஒரு பெரிய பிஜேபி பேட்டி எடுத்தாங்க. நீங்க உலகத்திலே கோடீஸ்வரனா இருக்கீங்களே, இந்த ரகசியம் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கொடுத்தோன்னே அவர் சொன்னாராம், தயவுசெய்து அதை கேட்காத, நான் உங்களுக்கு எம்டி செக் தரேன், அதை வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பிஜேபிக்கு அதை பொங்கலை சொல்லிச்சு. அந்த லேடி சொன்னாங்களா, எனக்கு செக்குலாம் வேணாம், எனக்கு நீங்கள் எப்படி பணக்காரனா ஆடிங்கன்னு சொல்றதுக்கு மாத்திரம் வழி சொல்லுங்க. ஏன்னா உங்க பாக்கெட்டில் 1 லட்ச ரூபா உழுதாலும் நீங்க எடுக்காம போயிட்டே இருக்கீங்களே, அவ்வளோ கோடி பணம் உங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கு ரகசியத்தை மட்டும் சொல்லுங்க. திரும்பி சொன்னானா, திரும்பி இன்னொரு செக்கை கிழிச்சு கொடுத்து, இதை உனக்கு நான் பிளாங்கா தரேன், இதை நீ ஃபில் பண்ணி பிளாங்கா தரேன், எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை மட்டும் கேட்காதான். 3 வாட்டி சொல்லி பார்த்தாரு. 4வது வாட்டி பார்த்தாரா, செக்கை கையில வாங்கி கிழிச்சு போட்டு சொன்னாரா, கடவுள் உனக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தாரு. உலகத்திலே நம்ம 1 கோடீஸ்வரன் விஜே உன் பேர் வந்திருக்கும், ஏன்னா நான் உனக்கு கொடுத்தது எம்டி செக். அதுக்கு எத்தனை கோடி வேணாலும் என்ன பண்ணியிருக்க முடியும். ஆனா அந்த வாய்ப்புகளை இழந்து விட்டாய். சொல்லுங்க, இழந்து விட்டாய். அதே போல ஆண்டவர் நமக்கு பல தருணங்களை, பல காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை எழுந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அந்த செக் கிழிக்கப்பட்டது போல நம்முடைய ஆண்டவர் கொடுத்த தருணமும் நம்ம விட்டு கை மாறி கிழிக்கப்படும். ஹல்லேலூயா. இருந்த இடம் தெரியாமல் போகணும். ஹல்லேலூயா. அதை எழுந்து நின்று நம்ம ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற தருணம், இன்னைக்கு நமக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு தருணம். அது எத்தனையோ பேருக்கு அந்த தருணங்கள் கொடுக்கப்படவில்லை. இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தேவனை நோக்கி பார்த்து வேதத்துல நன்கு பார்த்தீங்கன்னா, தானியேல் தருணத்தை பயன்படுத்தி கொண்டான், யோசேப்பு தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அவனிடத்துல வரும்போது சொப்பனம் சொல்றதற்கு கூப்பிடும் போது அவன் ராஜாவின் ஆணைக்கு இணங்கி அந்த ஆணை யோசிப்பா ராஜா என்ன சிறையில போட்டான், அதனால நான் அவனுக்கு சொப்பனத்தை சொல்ல மாட்டேன்னு போகல. அந்த தருணத்தை பயன்படுத்தி ஆண்டவர் அவனை உயரத்திலே தூக்கி அமர்த்தினார். யோசிப்போட வாழ்க்கையிலும் அதே போலதான் அநேக மனிதர்கள் தேவன் கொடுக்கிற ஈவை, தேவன் கொடுக்கிறதான காரியங்களை நாம் போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு நாங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதத்தில் ஆண்டவரே முகாந்தரம் உண்டு. அந்த முகாந்தரத்தை கர்த்தர் எங்களுக்கு காண்பிப்பீராக. இந்த ஆராதனைக்கு வந்து நாங்கள் ஒரு பலனுமே இல்லாமல் போக்கடித்து போக கூடாதுன்னா ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்ததுனால ஆண்டவரே நாங்கள்
ஒரு இரட்டிப்பான நன்மைகளை நாங்கள் பெற்று ஆண்டவருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிற நபராய், தேவ நாமத்தை துதிக்கிற நபராய் நாங்கள் மாற்றப்பட கர்த்தாவே கிருபை செய்க. நல்ல கேள்வி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஏனோ தான் சொல்லி ஆராய்ச்சி வந்ததாய் அல்ல ஆண்டவர், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. வேதம் சொல்லுது ஆண்டவரே, ஓ சவுலுடைய அந்த தொங்கலை அறுத்து கொண்ட போது தாவீதுக்கு அடித்து கொண்டதாம். தேவத்தை நோக்கி பார்த்த தொங்கல் தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். ஆண்டவர் தேவத்தை நோக்கி பார்த்து ஒரு மனிதனுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது வரைக்கும் தான் அவன் தேவனோடு கூட இருக்கிற மனிதனாய் இருப்பான். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனிடத்தில் எடுபட்டு போனால் அவன் நடமாடுகிறதான ஒரு பொணத்துக்கு சமமாய் ஒரு மனிதனாய் இருக்கிறான். கேளு ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாம தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளா இருக்குதா? நல்ல கொஞ்ச நேரம் அலசி ஆராய்ந்து பாருங்க. ஓ, அவனுக்குள் ஜீவன் இருந்தது. தேவன் சொல்லுகிற அவருக்குள்ளாக ஜீவன் இருந்தது. வார்த்தை மண் உருவாய் மாறினதா? அந்த வார்த்தை உங்களுக்குள்ளா இருந்துச்சுன்னா நீங்க பிரகாசிக்கிற ஒளியாய் மாறுவீங்க. அந்த ஒளி மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாறும். அந்த பட்டணம் தேசங்களுக்கு ஒளி வீசுகிற பட்டணமாய் மாறும். அந்த விளக்கு வேற யாரும் அல்ல, நாம் தான் அந்த விளக்கு. கேளு ஆண்டவரே, ஒருவேளை உங்க விளக்கு அமைகிற போல இருக்கலாம், உங்க விளக்கில் ஆண்டவரே எண்ணெய் இல்லாமல் இருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கேளு ஆண்டவரே, எங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஓ கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கட்டும். நல்ல கொஞ்ச நேரம் வாய் திறந்து, நல்ல சின்ன பசங்க நல்ல வாயை திறந்து துதி ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இருக்கட்டும், உம்முடைய வார்த்தை இருக்கட்டும். நீ எனக்குள்ளாய் நிலைத்திரும். ஆண்டவரே சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் பிதாவின் அன்பு இன்னதென்று அறிவதற்கு நம்மளால் உணர முடிந்தது. ஓ ராபானா ஷேகாதரி ஆந்தரபா ஹalleluya. தேவ ஆவியானவர் ஓ கர்த்தர் ஆண்டவரே எழுந்தருளி சீயோனுக்கு ஆண்டவர் தயவு பண்ண காலம் வரட்டும். ஓ ரிபியாந்தனா ஷேகராதனா. ஓ நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில மாத்திரம் பேசுங்க. தேவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் ஆண்டவரை உண்டு பண்ணினதை ஓ நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, ஆனால் அது நம் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். ஓ நம்மை தூசரித்ததான நாவுகள் அது அறிக்கை செய்யும். ஓ ரிபியாந்தனா ஷேகரி ஆந்தரபா. ஓ தேவாவியானவரே, ஆண்டவரே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதே எங்கள் கண்கள் பார்க்கலப்பா, எங்கள் செவிகள் கேட்கவில்லை, ஆனாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஓ பலன் கொண்டு திடமனதா இரு. ஓ கர்த்தரை நம்பியிரு. ஓ அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். Urapa shakadara yandarapa libi yandana shakadara biyakadara o libi yandana shakadara biyandarapa. நல்ல கேளு ஆண்டவரே, ஒரு காரியம் வாய்க்கோ. ஒரு குதிரை யுத்த நாட்கள் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு. ஓ எங்கள் பலவீனத்தினால் அல்ல. ஓ பவுல் தன்னுடைய பலவீனத்தினால் அதை சொல்லவில்லை. கர்த்தர் அவனுடைய பலனாய், கர்த்தர் அவனுடைய சம்பத்தால், கர்த்தர் அவனை தேற்றுகிறவராய், கர்த்தர் அவனை நடத்துகிறவராய் இருந்தபடிதான் அவன் சொல்லுகிறான், ஓ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Uraba shakadari yandaraba libi yandana bana sheri libi yandana bari akadar bi yandaraba libi yandana bana shakadari yandarbo libi yandana shakadar bi yandaraba. Hallelujah. Deva benore Uraba shakadara yandaraba labana shera ori akadara libi yandana bana shadaraba. Yes amen. O Deva ஆவியானவர் நிரப்பட்டும், நிரப்பட்டும். உங்க பார்த்து நிரப்பட்டும். ஒரு மனிதன் அல்ல, கர்த்தரோடு நிரப்பட்டும். ஓ பாலை ஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தரே சத்தம். ஓ பெண் மான்கள் ஈன பண்ணுகிற சத்தம் இந்த இடத்தை துணிக்கப்படட்டும். அவர் காலை ஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். ஓ வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? ஓ அவர் சேனையின் கர்த்தராமே, அவர் யுத்தத்தின் பராக்கிரமம் உள்ளவராமே, அவரே மகிமை
இருக்கிறது. ஓ ரிபியாந்தரபா, ஓ பிரிபியா பதரியாந்தரபோ, ஓ பதரையோ அகியாத அக்னியில சுட்டெரிக்கிற காலம் வரும். கனி கொடுக்காத மரம் எதுவோ அதை கொண்டு அக்னியில போடப்படுவோ. ஓ கனி கொடுக்கிற மரம் எதுவோ இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி, இன்னும் அதிகமான அந்த பாலனை தரும்படிக்கு அதற்கு அவர் போஷாக்கை படுப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Ribiandana Bala Shedara Bakaba, Ribiandana Shadari Biandana Ba, Ribiandana Sheria Padara. Adore, oh, Kani Kuditra Maramai. Oh, Kani Kuditra, ஆண்டவர் என்னைக்கு வருவார் என்று நமக்கு தெரியாது, இந்த நாள் வருவார் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் வர நாளையாவது அவருடைய நொடியாவது அடி எந்த மனிதனும் கூடாது. அவர் வரும்போது ஆயத்தமுள்ள மனவாட்டியாக, ஆயத்தமுள்ளதான மனவாளனாக எதிர்கொண்டு போவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா? Shakadari andara, ora bana sheda, kaba, ora bana shakadara ba, shedari andara ba, libi andara shekadara ba. Hallelujah. தேவத்தை நோக்கி பரிசு நடுவே, ஓ மோசே சொல்லுகிறான், நான் திக்குவாயோ மந்த நாவுடையவன். ஆண்டவர் அவனை விடவில்லை. கர்த்தர் மோசேக்காக நின்றார். தேவதை நோக்கி பார்த்தார். நம்ப பண்ணின உன்னன் வாக்குகளை நினைக்கேற்றுமே. நீ நம்ப பண்ணின உன்னன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கவங்க சத்தமும் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சந்தோஷமா இருக்கவங்க தான் நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் வந்தோன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, நல்லது. ஆலயத்துக்கு முன்னாடி வருகிறது மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. விசுவாசிகள் அறிவிப்புகளை கவனமாக கவனிக்கும்படியாக அன்புடன் கேட்கிறேன். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரியாக நமக்கு இந்த இடத்துல